ஹாய். திரைப்படம்ங்கிறதே பார்த்தீங்கன்னா, ஒரு என்டர்டெயின்மென்ட் மீடியா. ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயங்கள் நிறைஞ்சது தான் திரைப்படம். திரைப்படத்தில வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ரியல் லைஃப்ல நம்மளால பண்ண முடியாத விஷயங்கள். நம்மலாம் போய் ரோட்ல போய் ஸ்டண்ட் பண்ண முடியாது. அதே மாரி டூயட்லாம் பாட முடியாது. எந்த பார்க்குமே போய் பாடுனா அடிச்சு உதைப்பாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து, பிரமிப்பா பார்த்து, ஸோ அத லைக் பண்றதுனால தான் வந்து பல ஹீரோஸ் வந்து இன்னைக்கு டெமிகாடா இருக்காங்க சினிமால. ஸோ அத வந்து ஒரு பொழுதுபோக்கா பார்க்க வேண்டிய விஷயம். அதுதான் என்னோட பார்வையில அறிமுக இயக்குனர் ஆண்டனி பாக்கியராஜோட டைரக்ஷன்ல சைரன் 108 ஜெயம் ரவி கதாநாயகன் நடிக்க இன்னைக்கு திரைப்படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போறோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஸ்பாயிலரா இந்த ரிவ்யூ பார்த்துரும். காஞ்சிபுரம் பாலத்துக்கு அடியில ஒருத்தர் மீன் பாடி வண்டியில ஒருத்தரை கட்டி எடுத்துன்னு வர்றாரு. கட்டி எடுத்து வந்து பிரிச்சு சலக் சலக் சலக்குன்னு கழுத்துல குத்துறாரு. ஸோ அங்கதான் படம் ஸ்டார்ட் ஆகுது. அப்பயே தெரியுது இது ஒரு கில்லிங் ஸ்பேர்ல போற படம் தாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அங்கிருந்து கட் பண்ணி தூக்குனாங்கன்னா ஜெயில காமிக்கிறான். ஜெயம் ரவிக்கு அவங்க அம்மா வந்து பரோல் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவரை பரோல்ல போக சொன்னா அவர் வந்து எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு ஜெயிலர் கிட்ட. அப்போ ஜெயிலர் திரும்பியும் கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்றாரு, இல்ல உன் பொண்ணை பார்க்க வேணாமா, இவ்வளவு வருஷமா நீ ஜெயில இருந்துட்ட, நீ போய் உன் பொண்ணை பார்க்கறதா பரவாயில்லப்பா, நான் யோசிச்சு சொல்றேன் சார். போயிட்டு அவர் யோசிச்சு சரி சார் நான் ஜெயிலில் போறேன்னு சொல்றாரு. ஸோ அவர் பரோலில் வெளில வர்றாரு. ஒரு கொலை கைதியா வந்து ஜெயிலில் இருக்கிற ஜெயம் ரவி வந்து பரோலில் வெளியில வர்றாரு. வெளியில வந்து அவங்க வீடை காமிக்கிறாங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்பா, அம்மா, 2 அண்ணனுங்க, ஒரு தங்கச்சி, தான் பெற்ற குழந்தை, இவங்களாம் இருக்காங்க. குழந்தை வந்து அப்பா மேல வெறுப்பை காமிக்குது. ஏன்னா அப்பா வந்து கொலை பண்ணியிருக்காருன்ற மாதிரி அந்த வெறுப்பை காமிச்சு தான் வந்து அவங்க தங்கை வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ ஜெயம் ரவி வீட்டுக்குள்ளார என்ட்ரு ஆகும்போது கட் ஷாட்ஸ் இருக்குங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஜெயம் ரவியோட அந்த முன்னர் காட்சியும் இப்போ ப்ரெசன்ட் காட்சியுமே வந்து கம்பாரிசனோட கட் ஷாட்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல அந்த கட் ஷாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு ஆண்டனி. நல்லாவே இருக்கு. அந்த கட் ஷாட்ஸ் எல்லாமே நல்லா சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லுவோம். அவருக்கு ஷேடோ பண்றதுக்காக யோகி பாபுவை போடுறாங்க. யோகி பாபு வந்து அவரோட ஷேடோ பரோல் முடிகிற வரைக்கும் அவர் ஷேடோவா இருக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து சஸ்பென்ஷன்ல இருக்காங்க. சஸ்பென்ஷன் முடிஞ்சு அவங்க வந்து ஜாயின் பண்றாங்க. காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா வந்து ஜாயின் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அழகம் பெருமாள் அரசியல்வாதி, அவர் கீழே இருக்க அஜய் வந்து ரொம்ப விசுவாசமான ஒரு அழகம் பெருமாளுக்கு. அழகம் பெருமாள் ஒரு பாயிண்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, எம்எல்ஏவா தனது மகனை வந்து நிக்க வைக்கும் போது வெறுப்பாகிற அஜய் வந்து அவரை கொலை பண்றதுக்காக ஒரு ஆளை பிக்ஸ் பண்றாரு, ஒரு பையனை பிக்ஸ் பண்றாரு. இந்த சைட் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா டிஎஸ்பியா நடிச்சிருக்க சமுத்திரகனி. ஸோ அந்த கொலை நடந்ததா, அழகம் பெருமாளை கொலை பண்ணாங்களா இல்லை தடுக்கப்பட்டதா அந்த பேலன்ஸ் கதை. அதே மாதிரி ஃபைனலாக வந்து ஜெயம் ரவி வந்து எதுக்கு கொலை பண்ணி எதுக்கு ஜெயிலுக்கு போனார் அன்றது ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு சுருக்கமான நான் ஸ்பாய்லர் கதை. ஸோ இதில் ஆக்டர்ஸ் பார்ப்போங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து 2 ஷேடில் பண்ணியிருக்காரு. ஒன்று பார்த்தீங்கன்னா யங் ஏஜ், அதாவது மிடில் ஏஜ். ஸோ ரெண்டுமே வந்து பிரமாதமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காரு. பெரிய வந்து இப்போ பாடி வைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த மேக்கப் வைஸ் கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தன்னோட பொண்ணுக்காக தவிக்கிற தவிப்பாகட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா பொண்ணு கூட சேரணுன்றதுக்காக அவர் பண்ணுற தவிப்பாகட்டும், அதே மாதிரி அந்த ஆக்ரோஷம் ஆகட்டும், அவர் வந்து அந்த வெளிப்படுத்துற விதங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு இந்த படத்துல. கீர்த்தி சுரேஷ் வந்து இன்ஸ்பெக்டர் நடிச்சிருக்காங்க. அந்த ரோல் கொஞ்சம் அவங்க சூட் ஆகாத மாதிரி இருந்தாலுமே பட் அந்த ரோலை வந்து பிரமாதமா பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ரக்கட் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியதுக்காக நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் கீர்த்தி சுரேஷை குறை சொல்ல முடியாது. ரக்கட் போலீஸ் ஆஃபீஸரா பண்ணியிருக்காங்க. பட் அவங்க ஹைட்டுக்கும் அவங்க அந்த பாடிக்குமே கொஞ்சம் சூட் ஆக மாதிரி இருந்தாலுமே ரோல் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சமுத்திரகனி வந்து டிஎஸ்பியா நடிச்சிருக்காரு. ஸோ நிறைய தெலுங்கு படம் நடிச்சு அதே மாதிரியான ஒரு டோன் இதில் எடுத்துன்னு வந்துட்டாரோ, அதனால தான் இந்த படத்தை ஒத்துக்கினாரோன்னு யோசிக்க வைக்குது. ஸோ இன்ஃபேக்ட் அவருக்கு ரொம்ப சின்ன ரோல் தான். பட் அவருக்கு பதிலாக வேறு யாரை வேணாலும் போட்டிருக்காங்க. எதுக்கு சமுத்திரகனியை போட்டாங்கன்னு எனக்கு புரியல. பட் அந்த படத்தை பாருங்க. அந்த ரோலை பற்றி நான் சொன்னேன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாய்லராக இருக்கும். சீரியஸான ஜேர்னலில் வந்து ஒரு காமெடியாக யோகி பாபு வந்து நல்லாவே யூஸ் ஆயிருக்காரு. அழகம் பெருமாள் ஆகட்டும், அஜய் ஆகட்டும், மற்றபடி அவருக்கு தம்பிகளா தங்கையா நடிச்சவங்களாகட்டும் எல்லாருமே அவங்கவுங்க ரோலுக்கு சூட்டபுளாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஜானர்ல போகுதுங்க. ஒன்று கில்லிங் ஸ்பேர்ல போகுது, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாதி விஷயங்களை பற்றி பேசுகிற படமா இருக்கு. முக்கியமாக இதில் வந்து ஜெயம் ரவியோட ஒய்ஃபா நடிச்சிருக்க அனுபமா பரமேஸ்வரி பற்றி பேசணும். அவங்க வந்து ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே அது ரொம்ப ஆப்டா, ரொம்ப அதை உள்வாங்கி ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. படத்தோட மியூசிக் ஜிவி பிரகாஷ்குமார் அண்ட் சாம் சிஎஸ். ஜிவி பிரகாஷ்குமார் பிரமாதமா பண்ணியிருக்காரு தான் சொல்லணும். பிரமாதம் இந்த சென்ஸ் அந்த படத்துக்கு என்ன தேவையோ நம்மளை வந்து அந்த ஒரு மோட்டிவேட் மியூசிக் தான் வந்து நம்மளை வந்து அந்த படத்தை வந்து வேற டோன்ல பார்க்க வைக்கும். அந்த வேலையை அவர் பர்ஃபெக்டா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி எஸ்கே செல்வகுமார் அவருமே வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பங்களுக்கு வந்து அவர் என்னென்ன பண்ணணுமோ கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட் திலீப் சுப்ராயன், அவருக்கு பெரிய வேலை இல்லைனாலும் ஒரு 3-4 ஸ்டண்ட் தான் இருக்கு படத்துல. அதை வந்து ரொம்ப ஆப்டா கரெக்டா பண்ணியிருக்காரு. எந்த இடத்துலையுமே பிசுறு தட்டாம பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எடிட்டர் ரூபன் நான் சொன்ன மாதிரி இன்னர் கட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரூபன் பங்குக்கு அவருமே நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கொலைகள் நடந்து கொண்டே இருக்கு. அந்த கொலை எல்லாம் யார் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க,
ஸோ அது நம்மளுக்கு நார்மலாக ரெகுலராக படம் பார்க்குறாங்க ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க. பட் இருந்தாலுமே ஒரு ஒரு போர் அடிக்காமல் வந்து த்ரூ அவுட் த மூவி போயிருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வர ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம் மாதிரி தோணுது. பட் இருந்தாலுமே அதை ஷார்ட் பண்ணால் அதை விட சொல்ல வந்த விஷயம் சொல்ல முடியாது. ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி தான். கண்டிப்பாக போயிட்டு படத்தை பார்த்துட்டு ப்ளூ சட்டை சொல்கிற மாதிரி ஃபோன்லாம் நோண்டாமல் படத்தை வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆகுன்ற மாதிரி தான் போகுது. நிறைய மூவி லவர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக கெஸ்ட் பண்ணிவிடுவாங்க அடுத்தடுத்த சீன் என்ன ஆகுதுன்னு. பட் இருந்தாலுமே அபோவ் ஆவரேஜ் மூவி தான். கண்டிப்பாக போய் தியேட்டரில் ஒரு வாட்டி பார்க்கலாம். தேங்க்யூ.